அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி 2024 31ஆம் தேதி கடைசி நாள். நாளை புதிய ஆண்டு 2025. இந்த புதிய ஆண்டிலே எல்லா உயிர்களுக்கும், இந்த உலகிலே உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ ஒரு மாறுபட்ட எண்ணங்கள், கருத்துக்கள் இந்த உலகில் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டுறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த வாரம், மாதம், ஆண்டு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மனிதனுடைய எண்ணத்தால் தான் இந்த உலகமே கட்டமைக்கப்படுகிறது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு நபர் இருந்து கொண்டு இந்த எல்லா உலகில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்மீகத்திலலாம் போதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்று நாம் உட்கார்ந்து தவம் என்கின்ற நிலையிலே தவத்தை செய்து நம்முடைய உடலும் உயிரும் எப்படி இயங்குது, நம்முடைய வாழ்க்கை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது, நம்முடைய முன்னேற்றமும் அல்லது உயர்வும் தாழ்வும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பரிசோதித்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற உயர்ந்த எண்ணங்கள் நம்முடைய உயர்ந்த வாழ்க்கைக்கு அடிகொள்கிறது. நம்முடைய மனதிலே ஏற்படுகின்ற அந்த தரக்குறைவான தரமற்ற எண்ணங்களால் நம்முடைய வாழ்க்கை தரம் தாழ்ந்து போகிறது. இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சோம் அப்படின்னா, முதல்ல ஒரு வாரம் காலகட்டம் ஒரு எண்ணங்களை நாம் நல்ல விதமாக வைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் நம்முடைய மனதிலே பதிய ஆரம்பிக்கிறது. அதே போல் 14 நாட்கள், இந்த 14 நாட்கள் நீங்கள் ஒரு சில எண்ணங்கள் இது பண்ணால் உங்களுடைய ஒட்டுமொத்த உடம்பினுடைய தன்மையே நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. அதையே பலவிதமான சோதனைகளும் சொல்லுது. அப்போ நீங்கள் உங்களுடைய உடம்பையும் உடலையும் உயிரையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனைகளையும் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் இந்த காலம் அப்படின்றது வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கி 2025 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் சற்றேறக்குறைய நீங்கள் பிறந்த நாளே வச்சுக்கோங்களேன். பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வயது என்னன்றது நீங்கள் கணிச்சிக்கோங்க. இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த காலம் மாறும்போது இந்த உலகம் ஏதாவது மாறுது அப்படின்னா உலகம் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் அவருடைய எண்ணங்களில் என்ன நான் இந்த ஆண்டு இதை நான் சாதிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பத்தோடு, அதற்கு ஒரு திட்டமிடுதலோடு, ஒரு செயல்பாட்டுதோடு நாம் இறங்கணும். அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு சங்கல்பம் எடுக்கிறேன், நான் ஓராண்டு காலகட்டத்தில் இந்த அளவுக்கு நான் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். இன்றைக்கி என்னுடைய உடல்நலம் கோளாறாக இருக்குது, இந்த கோளாறை நான் என்னுடைய வாழ்வியல் மூலமாக நான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சங்கல்பம் எடுத்து அதற்கு நீங்கள் செயல்பாட்டு திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அடுத்த ஆண்டோ நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு உடலையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்தோ நீங்கள் காணப்படுவீர்கள். அப்போது வாழ்க்கை என்பது முடங்கி கிடக்கிறவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா முடக்கமாக தான் இருக்கும். இதனால தான் இந்த ஜோதிடம் போன்ற விஷயங்களெல்லாம் எதற்காக வச்சாங்க அப்படின்னா, இந்த மக்களுக்கு அவர்களுடைய எண்ண அலைகளை மாற்றி அவர்கள் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைய செய்ய வேண்டும் என்ற நிலையை தான் இந்த ஜோதிடங்கள் கூட வச்சாங்க. அதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் போல தான் இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கு இருக்கிற மக்கள் ஆதியில் இந்த எல்லோரும் என்ன மாதிரியான வடிவமைப்பு பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், அவன் கடைசியில் ஞான நிலையை எய்த வேண்டும்ன்றது தான் இந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படையாக சித்தர்கள்லாம் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க அதை ஒரு வியாபாரமாக மாற்றிட்டாங்க. அது ஜோதிடம் மட்டும்தான் இன்றைக்கி வியாபாரமாக இருக்குதா அப்படின்னா, எல்லாமே இன்றைக்கி வியாபார நிலையில் நாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் உயர்த்த வேண்டும் என்றால் சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கல் ஆர்டரில் தான் நம்மளோட வாழ்க்கை வருகிறது அப்படின்வாங்க. அப்போ பார்க்க போனோம்னா இன்றைக்கி நாம் சக்கரம் கூட கண்டுபிடிச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்காது. அன்றைக்கி ஒரு சர்க்கரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட கண்டுபிடிக்காத மனுஷன் இன்றைக்கி ஒளியை விட 7 மடங்கு அதிவேகமாக செல்லக்கூடிய ஆயுதங்கள் அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய விமானங்களை இன்றைக்கு படைச்சிருக்கான். ஜெட்டு, சூப்பர் சானிக் ஜெட்டுன்னு சொல்கிறோம். அப்போது
மனிதனுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமில் தான் இவங்க இயங்குறான் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, ஒரு ஏற்கனவே காலநிலையில் வரையறுக்கப்பட்டது தான் அப்படின்னா, இன்றைக்கி நாம் வந்து இந்த அறிவியல் முன்னேற்றமே வந்திருக்கக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம விலங்குகள் இருக்கிற மாதிரியே அதே மரங்களில் இருக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு அங்கங்கே அப்படி அப்படி இருந்துட்டு தான் போயிருக்கணும். ஆனால் இன்றைக்கி மனித இனம் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எங்கன்னா, எல்லா மனிதர்களுடைய நடவடிக்கை, எல்லா மனிதர்களுடைய எண்ணங்களை வந்து ஒன்றா தொகுத்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரில் போட்டு அதன் மூலமாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ பல விதமான உருவங்களை ஒன்றா ஃபீடு பண்ணி அதில் வந்து ஒரு கலவையாக கொடுக்கறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு கூட இன்புட் கொடுக்க வேண்டியது மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய அந்த எண்ணங்களும் செயல்களும் தான். அப்போது மனித வாழ்க்கைக்கு மீறிய ஒரு சக்தி வந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பட் இன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவென்றால், மனிதன் தன்னுடைய அன்பு நிலையிலே இருந்து ஒரு வியாபார நிலையிலும், அந்த வியாபாரத்திலே போட்டி பொறாமை நிலையிலும் சென்றதுனால்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். அப்போது ஒரு தனி மனிதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறான். இப்போ வந்து இந்த உலகத்தில் ஏராளமான கேயாஸ் இருக்கட்டும், போர்கள் நடக்கட்டும், ஆட்சி அதிகாரம் போன்ற எந்த விஷயமும் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் ஒரு தனி மனிதன் நினைத்தானால் எந்த சூழலும் தன்னை பாதிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல உயர்ந்த சிந்தனைகளை எண்ணிக்கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கான ஒரு கால அளவு தான் இந்த ஆண்டுகள் அப்படின்றத வந்து நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பட் இது வந்து ஒரு உயர்வுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமே தவிர, தன்னை அழித்து கொள்வதற்காக இந்த ஒரு நாளோ அல்லது ஒரு ஆண்டோ நமக்கு அமைஞ்சு விடக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. உதாரணமாக இன்றைக்கி புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, புத்தாண்டு அப்படின்ன உடனே இன்றைக்கி எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அது இழவு வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, சாராயம், போதை அப்படின்ற ஒரு இதில் வந்து இந்த மக்கள் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். இதுவும் வந்து இந்த ஊடகங்களின் மூலமாக திணிக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை தான். ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா 1967 நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன். சாராயம் குடித்தவரை போலீஸ் கைது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி சாராயம் குடிக்காதவர்களே கிடையாது, போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தாதவர்களே பெரும்பான்மையான பேர் கிடையாது என்ற ஒரு நிலையில் நாம் மாறி இருக்கோம். அப்போது மனிதனுடைய வாழ்க்கை எங்கேருந்து எங்கே போயிருக்கு பாருங்க. அந்த காலத்திலலாம் ஒரு சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு கொல்லைப்புறத்தில் ஒதுக்குப்புறத்தில் போய்ட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. அது வந்து ஒரு மாபெரும் தவறு அப்படின்ற மாதிரி தான் இந்த வாழ்க்கையை அமைத்து வைத்திருந்தார்கள். அதே போல் தன்னுடைய மனைவியை தவிர வேறு யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கெல்லாம் ஒரு இடைப்பட்ட காலகட்டத்தில் மனிதன் மிருக நிலையில் இருக்கும்போது அவன் எப்படி இருந்தான்றது நமக்கு தெரியாது. மிருகங்கள் போல் வந்து பலவிதமான மாறுதலோடு வந்து அவர்கள் உறவு கொண்டார்களான்றதுலாம் தெரியாது. ஆனால் இடைப்பட்ட ஒரு காலத்தில் வந்து, அதாவது ஒரு சற்றேறக்குறைய 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, இந்த அவ்வை போன்ற வந்தவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று உயிர் மூச்சு உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்ட்டு சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் பிறன் மனை நோக்கா பேராண்மை என்று சொல்லுவார்கள். அடுத்தவன் பொண்டாட்டியை கூட பார்க்கக்கூடாத அளவுக்கு தன்னுடைய அந்த ஒரு சத்திய தர்மத்தோடு வாழ்ந்த ஒரு கூட்டமாகத்தான் நம்மளுடைய இந்த தமிழக மக்கள் கூட்டம் இருந்தது. இந்த இந்திய அமைப்பு வந்து இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலை நாட்டுகளினுடைய அந்த கலப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. இன்றைக்கி நாம் வந்து செய்திகளெல்லாம் பார்க்குறோம், அவர்கள் தங்களுடைய துணையை மாற்றிக்கொள்வதற்கு கூட வந்து இன்றைக்கு நடக்கிறது என்ற மாதிரிலாம் வந்து செய்திகளில் நாம் பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. ஆனால் இந்த அவ்வை பிராட்டி சொன்ன இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தியின் அந்த நிலையில் இருந்து இன்றைய நிலைக்கு தரம் தாழ்ந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, அதற்கு முக்கியமான காரணம் இந்த சூழல்களை ஊடகங்களின் மூலமாக மாற்றி நம்மேல் வந்து தவறான கருத்துக்கள் திணிக்கப்பட்டு அதன் மூலமாக மனிதன் இதில் போயிட்டு மாட்டிக்கிறான் அப்படின்றது தான் உண்மை. மனிதன் நினைத்தால் இன்றைக்கும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகமே கெட்ட நிலையில் ஆகி போயிடுச்சுன்னா இந்த உலகமே தலையை வெட்டிக்கிட்டு சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போயிடும். எங்கள் ஐயா வந்து சுவாமி சிவானந்தபுரம் சார் சொல்லும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் இந்த மக்கள் எண்ணங்களால் தாழ்நிலைப்பட்டு ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளும் நிலை, ஒரு சின்ன ஒரு கருத்து சொன்னால் கூட வெட்டிடுவான். அந்த மாதிரியான
அதாவது வெட்டி அந்த தலையை வந்து காலில் எட்டி உதைப்பாங்களாம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட அமையும் அப்படின்ற மாதிரி. காரணம் என்னென்னா, இது வந்து இயற்கை இது மாதிரி நம்மளை வந்து வாழ சொல்லியிருக்குன்னா வாழ சொல்லலை. ஆனால் இந்த உலகத்திலே ஏற்படுத்துகின்ற இந்த போட்டி, பொறாமை, ஜாதி, மதம் இந்த மாதிரியான ஒரு பிரிவினைகள், அதில் வந்து ஒரு வக்கிரங்கள் என்ன, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களில் வந்து இவனை வந்து ஒரு மாடு, அதாவது ஒரு மிருகங்கள் நிலையில் இவர்களை பயிற்றுவிக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் மூலமாக. இதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். அப்போது எப்படி வந்து தாழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு வழி இருக்கிறதோ, அதே போல் உயர்நிலையை அடையக்கூடிய வழி இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் நாம் எண்ணும் எண்ணங்களை சரியாக எண்ண வேண்டும். ஆக இந்த புத்தாண்டுன்ற பேரில் வந்து அதிகமாக மது சாப்பிடுவது, நம்மளுடைய உடம்பை வந்து பாழ்படுத்தி கொள்வது, பாலியல் போன்ற விஷயங்களெல்லாம் ஈடுபடுவது போன்ற விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு, இந்த உடலும் உயிரும் நம்முடைய பொக்கிஷம் என்பதை நாம் உணர்ந்து, இந்த பொக்கிஷத்தை வந்து எந்த அளவுக்கு உயர்நிலைக்கு போகிறதுக்கு நாம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்முடைய இளைஞர்கள் சமுதாயத்தில் நாம் விதைக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமைன்ட்டு நான் உணர்கிறேன். எனவே இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் பெரும்பாலான பேர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உலகம் மாறிவிடும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு திரைப்படம், இன்றைக்கி வந்து 2 திரைப்படத்தின் மூலமாக வந்து அகில இந்தியாவில் அளவுக்கு வந்து பிரபலமான நடிகர் ஒருத்தர் இருக்கார். இப்போ ஒரு 2 படம் தான். ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடத்தல் தொழில், அந்த கடத்தலில் வந்து எவ்வளவு சாதுரியமாக வந்து அதை யார் கண்ணையும் தெரியாமல் எடுத்துன்னு போய் சேர்க்கறது, அதில் வந்து ஒரு ரவுடித்தனம் இதெல்லாம் பண்ணி ஒரு பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு காட்சிகள் உள்ள பாடல்கள்லாம் வச்சு அவ்வளவு கவர்ச்சிகளை ஏற்படுத்தி இன்றைக்கி அந்த 2 படத்தில் வந்து அவர் வந்து இந்திய அளவில் வந்து பெரிய இது ஆகிட்டார். அவரால் வந்து ஒரு உயிர் கூட போச்சு. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நமக்கு மாறுது. அப்படின்னா எவ்வாறு கெட்டதுக்காக இந்த உலகம் மாற முடியுமோ அதே மாதிரி நல்லதுக்காகவும் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை நம்மிடையே இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் சொல்கிறார். அப்படின்னா டாக்டர் ப்ரூஸ் லிப்டன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் பயாலஜிஸ்ட்டு. அவர் வந்து இந்த உலகம்தான் சொர்க்கம், அந்த சொர்க்க வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத வந்து அவர் ஆணித்தரமாக நம்புகிறாரு, ஆணித்தரமாக சொல்கிறார். காரணம் என்னென்னா, நம்முடைய முன்னோர்கள் சற்றேறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 3000 வருஷங்களுக்கு வரைக்கும் ஒரு இடைப்பட்ட அந்த 2000 ஆண்டு காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்பது இகழ்ச்சி. ஒரு 10 ரூபா நீ கொடுத்தா கூட வாங்க மாட்டானா, அவனுடைய கை வந்து இப்படி தான் இருக்கும், இப்படின்ற கை அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாராவது நமக்கு 1000 ரூபா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற நிலையில் தான் மனிதன் தாழ்ந்து போயிருக்கிறான். அப்போ டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் சொர்க்கத்தை படைக்க முடியும், அதனுடைய வல்லமை மனிதர்கள் கையில் தான் இருக்கிறது. அன்பு, சாந்தி, சமாதானம், தயை, கருணை போன்ற விஷயங்களை வந்து இந்த உலகத்தில் நாம் விதைச்சோம் அப்படின்னா இந்த உலகம் என்பது சொர்க்கமாக மாறும். மாறாக கயமை, திருட்டுத்தனம், இந்த மாதிரியான ஆட்சியை பிடித்து அந்த ஏகபோக வாழ்க்கைக்காக வந்து அலையிறது, இந்த மாதிரியான ஆட்சி கிடைத்தால் எவ்வளவு சொத்தை சுருட்டணுமோ சுருட்டுறது, இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள்லாம் இங்கே மக்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி வியாபாரத்திற்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய நிலை, ஒரு சத்திய தர்மங்களை மீறி பணம் வேண்டுமென்றால், பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் எதை வேணாலும் செய்யக்கூடிய நிலை, அதுதான் இன்றைக்கி வந்து நரகம் அப்படின்றத இந்த மக்கள் உணர வேண்டும். அப்போது சொர்க்கம் நரகம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த சூழலையே நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகிடும்னா, இந்த மாதிரியான போட்டி, பொறாமை, கொள்ளை, கொலை, கற்பழிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மனம் அனுபவிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா இது வந்து ஒரு நரக வாழ்வாக நமக்கு அமைந்துவிடும். மாறாக இதை மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, பெருவாரியான மக்கள் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் இந்த உலகத்தில் பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரவ விட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் வந்து சொர்க்கமாக மாறிடும். நீங்கள் வந்து ஒரு பணத்துக்காக வந்து தரம் தாழ்ந்து நம்மளுடைய ஓட்டை விற்கிறது, பணத்துக்காக ஒருத்தர் வந்து தலைவன் சொல்லிட்டு ஏற்படுத்திக்கிறது, அவர் 1000 ரூபாய் கொடுக்குறாருன்றதுக்காக ஒரு ஒரு அப்பா வந்து இப்போ நம்மளை பெற்று 10 மாதம் சுமந்து ஒரு 50 ஆண்டு நம்மளை வந்து வாழ வச்சு அவருக்கு வந்து கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை விட ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறவனுக்கு ஐயோ அவர் தான் என்னுடைய கடவுள் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி நம்முடைய எண்ணங்கள் சீரழிந்து போயிடுச்சு, தரம் தாழ்ந்து போயிடுச்சு. இப்படிப்பட்ட எண்ண அலைகள்லாம் நம்ம நல்லபடியாக மாற்றி நம்மை
சுமந்த அந்த தாய்களுக்கும் நம்மை பெற்ற இத்தனை நாள் நம்மளை வாழ வச்ச அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு மரியாதை செலுத்தி, அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ வருஷங்களாக நம்ம இந்த செல்கள் அப்படின்ற ஒரு அமைப்பில் நம்மளை ஏற்படுத்தி இன்றைக்கி நமக்கு உயிரும் உடலும் கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் மதித்து பஞ்சபூத சக்திகளை நாம் நல்ல விதமாக பாதுகாத்தால், இன்றைக்கி ஏரி குளம் குட்டை எதுவாக இருந்தாலும் கழிவு நீரை தூக்கி போய் விட்டுறது, குப்பை கோலத்தில் எடுத்துமே அதில் போட்டுருது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் பூதங்களினுடைய, அதாவது நீர் பூதத்தினுடைய தன்மையை நாம் பாழ்படுத்தி விடுகிறோம். நிலப்பூதத்தை பலவிதமான கெமிக்கல்கள் போட்டு பாழ்படுத்திடுறோம். இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நற்சிந்தனையோடு நம்ம இந்த வாழ்க்கையை கொண்டு போனோம்னா இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கத்தை நாம் அமைக்க முடியும். அதற்கு முத்தாய்ப்பாக இந்த 2025 அமையட்டும். இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நம்முடைய எண்ணங்கள் சீரடைந்தால் நிச்சயமாக இந்த உலகம் மாறும். மாறிதான் ஆகணும். ஏன்னா இந்த உலகம் மனிதர்களால் வாழப்படுகிறது. ஆட்சியாளர்களும் மாறிவிடுவார்கள், மக்கள் மாறினார். நன்றி, வணக்கம்.